இந்த 4 என்சிக்ளிக்கல் திருத்தந்தை அதை தான் கொண்டு வர்றார். திருப்பி திருப்பி படைப்புக்குத்தான் நாம் நற்செய்தி கொடுக்க வேண்டும். எல்லா என்சிக்ளிக்குள்ள மெசேஜ் அதுதான், மனிதன் ஒரு அங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, டிலெக்ஸிட் நோஸ் என்றது நான் யார், நான் யார், அதுதான் கேள்வி. ஸோ நான் அதை படிச்சுட்டு பிஷப்ஸுக்கு சொன்னேன், ஆஸ்திரேலியா பிஷப்ஸ் கிட்ட என்ன சொன்னேன்னா, ஐயா இந்த 3த்தையும் ஒழுங்காக கீப்பப் பண்ண முடியல, ஏன்னா எனக்குள்ள பிசாசம் இருக்கு. என்ன முதல்ல காப்பாற்றிக்கணும், ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப், அதுதான் ஃபர்ஸ்ட். ரிலேஷன்ஷிப் வித் ஒன் செல்ஃப். ஒவ்வொருத்தருக்கும் அந்த உறவுல நிறையா இருக்கு. கோபம் இருக்கு, தன்னலம் இருக்கு, பேராசை இருக்கு, எவ்வளோ இருக்கு தெரியுமா நமக்குள்ள. இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும், அதை முதல்ல சொல்லி தொலைங்க, சொல்லுங்க திருத்தந்தைகிட்ட சொல்லி அந்த அமெரிக்கன் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஸ்திரேலியா அவங்க மெசேஜ் அடித்தாங்க. மலேசியன் பிஷப்ஸ் அவங்க அடித்தாங்க. இந்தியன் பிஷப்ஸில் ஒரு சில பேர் நான் அனுப்பினேன். கடைசியாக இந்த என்சிக்ளிக்கல் எழுதும்போது டிலெக்ஸிட் நோஸ் 2024 தான் அவர் வெளியிட்டார். ஒரு 6 மாதம் முன்னாடி என்னுடைய பேப்பர் அங்கே ஃபாதர் போஸ்கோ ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், இந்த சென்னையில் இருந்தார் போஸ்கோ, ஜான் போஸ்கோன்னு சொல்லி. அந்த ஃபாதர் இப்போ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எழுதி நான் அனுப்பின உடனே அவர் என்ன பண்ணார், பர்சனல் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அந்த ஃபோட்டோலாம் இதில் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். உடனே நான் எழுதின அதே எழுத்துக்களை பேராகிராஃப் நம்பர் 8வது டிலெக்ஸிட் நோஸ் 8வது பத்தியில் எழுதியிருக்காரு. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அதை படிச்சிங்கன்னா. உங்களுக்கு அது மட்டும் நான் படிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதை கவனிங்க. அந்த எழுத்து மடல் எழுதுறது என்னது, இந்த சேக்ரெட் ஆர்ட் ஆஃப் ஜீசஸ், அதுதான் அவர் எழுதிக்கிட்டு இருந்தார். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, திரு இருதய அந்த பக்தி, அதை பற்றி தான் அவர் அதில் எழுதிக்கிட்டு இருந்தார். அவருடைய ஹார்ட்டை பற்றி, கடவுளுடைய ஹார்ட்டு எவ்வளவு தூய்மையாக இருக்குது. அது மனுஷன் ஹார்ட்டு கிடையாது, அது கடவுள் ஹார்ட்டு. ஈவலுக்கு அங்கே இடம் இல்லை. அவர் எழுதும்போது என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்ட்டை மட்டும் நினைக்கல, கடைசியாக மாற்றுறாரு. அந்த எழுத்து மடலையே இதை பார்த்துட்டு, நான் எழுதியிருந்தேன் இல்லையா, 3 கொடுத்தீங்க, எங்களால் முடியல, முதல்ல இதை சொல்லுங்க, கரெக்டாக அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்து மடலுடைய தலையெழுத்தையே மாற்றிடுறாரு. மாற்றி ஒரு ஆர்ட்டை பற்றி நான் பேசல, 800 கோடி ஆர்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.